அனைவருக்கும் வணக்கம். இந்த டிக்ஷனரி சீரீஸில் நம்ம பார்க்க போகிற வேர்ட் அக்யூஸ். அக்யூஸ் அப்படின்னா குற்றம் சாட்டு, அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது, குற்றம் சாட்டுறது. இப்போது அக்யூஸுக்கான சினோனிம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சார்ஜ், ப்ளேம். ப்ளேம்ங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம வெக்காபுலரி சீரீஸில் ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது பழி சுமத்துறது, குற்றம் சொல்கிறது, குறை சொல்கிறது, இந்த மாதிரி மீனிங்கில் நம்ம வெக்காபுலரி சீரீஸில் பார்த்துருக்கோம். ஸோ அக்யூஸுக்கான சினோனிம்ஸ் என்ன? ப்ளேம், சார்ஜ். இப்போது அக்யூஸுக்கான ஆன்டோனிம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸோனரேட். எக்ஸோனரேட்டுங்கிறது நம்ம வெக்காபுலரி சீரீஸில் என்ன பார்த்தோம்? மன்னிச்சு விடுறது. இந்த தப்பு நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடுறது. ஸோ இங்கே குற்றம் சுமத்துறதுங்கிறது மீனிங். அப்போது ஆப்போசிட் என்ன வரும்? எக்ஸோனரேட், விடுறது. இந்த தப்பு நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விடுறது. ஸோ எக்ஸோனரேட், டிஸ்சார்ஜ், ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஆன்டோனிம்ஸில் வரப்போகுது. இப்போ நம்ம இந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய படத்துலலாம் கேள்விப்பட்டிருப்போம். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த இடத்துல குற்றவாளிங்கிற மீனிங் வருது, அங்கே வந்து நவுனாக வருது நமக்கு. ஆனால் இந்த லெசனில் நம்ம வெர்பை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இப்போது இந்த அக்யூஸுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம். இஃப் ஐ டோன்ட் டூ திஸ் எவ்ரி ஒன் வில் அக்யூஸ் மீ. நான் இதை பண்ணலைன்னா எல்லாரும் என் மேலே குற்றம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், இப்போ நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். வீட்டில் இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வெளியே நடந்துகிட்டு இருக்குது, அங்கே போவேணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் தடுக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ போகணும், அந்த சண்டையை போய் சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா எல்லோரும் என்னை குறை சொல்வாங்க, எல்லோரும் என் மேலே பழி சொல்வாங்க. அந்த மாதிரி சொல்கிறப்போ இஃப் ஐ டோன்ட் டூ திஸ் எவ்ரி ஒன் வில் அக்யூஸ் மீ. நான் இதை செய்யலைன்னா எல்லாரும் என்ன குற்றம் சொல்லுவாங்க. இப்போது வேறு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். Why are you accusing me? என் மேலே ஏன் நீ குற்றம் சொல்கிற, என் மேலே ஏன் குற்றம் சாட்டுற? Why are you accusing me? I'm not accusing you. I'm not accusing you. நான் குற்றம் சுமத்தலை. அந்த மாதிரி சொல்கிறப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட் எக்ஸாம்பிள். Don't accuse me of something I didn't do. இப்போது நம்ம செய்யாத ஒரு விஷயத்துக்கு என் மேலே குற்றம் சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்வோம்ல. இப்போ நம்ம ஒரு தப்பு நம்ம இது பண்ணவே இல்லை, பட் எல்லோரும் நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்துறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், நான் செய்யாத தப்புக்காக எல்லோரும் குற்றம் சுமத்தாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க. அந்த மாதிரி சொல்கிறப்போ டோன்ட் அக்யூஸ் மீ ஆஃப் சம்திங் ஐ டிட்ன்ட் டூ. ஸோ அவ்வளோதான். இந்த அக்யூஸுங்கிற வார்த்தையை இனிமேல் நம்ம மறக்கக்கூடாது. தேங்க்யூ.